இன்றைக்கி பஞ்சமி வாராகி அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம பூஜை பண்ணுவோம். ஓகே, இந்த பூஜை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி பேசலாமா? நான் பார்த்த, படித்த, கேட்ட இந்த விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக நான் படித்த ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஒரு நாட்டில் ஒரு மீனவர் இருந்தாராம். அந்த மீனவர் மீன் பிடிச்சிட்டு அந்த மீனெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிசயமான ஒரு மீன் இருந்ததாம். இந்த மீன் நம்மக்கிட்ட இருக்கிறத விட மன்னர்கிட்ட இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த மீன் எடுத்துகிட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்தாராம். ராஜாவும் அந்த மீனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு ஒரு 5000 தங்க காசுகளை கொடுத்தாராம். அவர் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டாராம். ஆனால் ராணிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். இந்த மீனவருக்கு இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை இமீடியட்டாக திருப்பி வாங்குங்க அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லும்போது ராஜா சொன்னாங்களா, கொடுத்தது எப்பவும் திருப்பி வாங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாராம். ஆனால் ராணி ஒரு பிளான் பண்ணாங்களாம். இவர்கிட்ட இவ்வளோ கிளாஸ்லாம் விடக்கூடாது, அதுவும் இந்த ஒரு மீனுக்காக. ஸோ அவரை வர வச்சு எப்படியாச்சும் பேசி அந்த மீனை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டாங்களாம். அந்த மீனவரை மறுபடியும் அரண்மனைக்கு வர சொன்னதாக சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அந்த மீனவரும் சிரிச்சுக்கிட்டே வந்தாராம். ஸோ ராணி ஒரு திட்டத்தை போடுறாங்க. இவர்கிட்ட இது ஆணா பெண்ணான்னு கேட்கணும். ஆணாக இருந்தால் பெண் தான் வேணும், பெண்ணாக இருந்தால் ஆண் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இவர்கிட்ட மீனை கொடுத்துட்டு அந்த தங்க காசை வாங்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவர்கிட்ட ராணி தான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன், இது ஆண் மீனா இல்லை பெண் மீனா அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்ட உடனே அந்த மீனவர் கொஞ்சமும் யோசிக்காமல் கொஞ்சமும் தயங்காமல், இது ஆண் மீனும் கிடையாது பெண் மீனும் கிடையாது, இது ரெட்டை குணம் கொண்ட ஒரு மீன், அந்த அதிசய மீனை ராஜா கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் கொண்டு கொடுத்துட்டேன்னு சொன்னோடனே ராணிக்கு என்ன இப்படி பதில் சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே ராஜாக்கு இன்னும் சந்தோஷமாய் இன்னும் ஒரு 5000 தங்க காசுகள் கொடுத்துட்டாராம். உடனே ராணிக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சான். அவர் அந்த காசில் வாங்கும்போது அதுலேருந்து ஒரு காசு கீழே விழுந்துடுச்சான். விழுந்த உடனே அதையும் விடாமல் அந்த மீனவர் எடுத்திருக்காரு. எடுத்த உடனே ராணிக்கு இன்னும் பயங்கரமான கோவம் எவ்வளோ பேராசை பிடிச்சவனாக இருக்க நீ, அந்த ஒரு காசு கீழே விழுந்தால் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாராவது எடுக்கட்டுமேன்னு கூட உனக்கு தோணலையா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாராம். என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் கூட இப்படி யோசிக்கல அவர் சொல்லியிருப்பாருன்னு. இந்த காசில் ராஜாவோட முகம் புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த காசு கீழே பட்டு யாராவது காலால் மிதிச்சா கூட என்னோட மனசு தாங்காது. ஏன்னா ராஜாவை நான் அவ்வளோ மரியாதையாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக தான் நான் கீழே விழுந்த உடனே அந்த காசை தேடி பிடிச்சி எடுக்கிறேன். எனக்கு பேராசையெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இன்னும் ராஜாவுக்கு சந்தோஷமும் ரொம்ப அன்பு நம்ம மேலே வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 5000 தங்க காசுகளை கொடுத்துட்டாராம். இதை பார்த்தோன்னே ராணிக்கு எதுவுமே புரியலையா. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நிறைய பேர் நமக்கு குழி தோண்டறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம போய் சண்டை போடணும், நம்ம ப்ரூஃப் பண்ணணும், நம்ம அப்படி இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மென்டல் ஹெல்த்தை நம்ம கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்திக்காமல் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லிவிட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். இந்த கதை எனக்கு அதுதான் புரிஞ்சது. கொஞ்ச நாளாக நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது இரிட்டேட் பண்ணுற பர்சன்ஸ் இருக்காங்க, ஒரு டாக்ஸிக்கான பர்சன் என் கூடவே இருக்காங்க, அவாய்ட் பண்ணவும் முடியல, ஆனால் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க, நான் எதை பண்ணாலுமே நெகட்டிவிட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே அவங்கள கடந்து போயிடுங்க. நீங்கள் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையை நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகளும் நிறைய விலாகும் நிறைய சந்தோஷமான விஷயங்களும் உங்களை நான் என்டர்டெயின் பண்ண நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பஞ்சமி அன்னைக்கு தேங்காயில் விளக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. இதனால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பனி போல் விலகும். அது மட்டும் இல்லாமல் மன தைரியமும் உடல் ஆரோக்கியமும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கட்டும்.